Hi guys, welcome back to Satire and Relax. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், அதுக்கு முன்னாடி நாம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா இல்லடா இது இடத்துக்கு பேர் பன்னாட்டு விமான நிலையமா? பன்னாட்டு சென்னை பன்னாட்டு விமான நிலையம் இல்ல, சென்னை ஏர்போர்ட்ல இருக்காங்க. எதுக்காண்டி வந்து சென்னை ஏர்போர்ட்ல இருக்காங்க. எதுக்காண்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூடே சுத்திட்டு இருந்த நண்பன் இப்ப பாத்தீங்கன்னா விட்டு போறாங்க. டோரா கிட்ட இப்ப நம்ம விட்டு போறாங்க. எங்க போறாங்க இனிமே நம்மளோட கிடையாது கைஸ். ஃபாஸ்ட் வேகஸ் ஃபாரின் அவையா கண்ட்ரி அவையா நாட்டை விட்டு போறான். அது எப்படி இங்கிலீஷ் சொல்றான்னு சொல்லிட்டு போனோம். ஓகே, ஃபாரின் தெரியும் என்ன கேக்குறீங்க? ஃபாரின் போறாங்க படிக்கிறதுக்காண்டி. ஃபாரின் போறாங்க படிக்கிறதுக்காண்டி போறானோ இல்ல போறானோ யாருக்கு தெரியும். நம்ம படித்தேன் செஞ்சதுல எஸ் அவ்வளோ அறியல. ஏன்னா இப்போ நன்மை ஃபாரின் போறான், அவனை சென்ட் ஆஃப் பண்றக்காண்டி வந்துடுறாங்க. இப்போ அவனை சென்ட் ஆஃப் பண்றதுலாம் முக்கியம் இல்ல. போறான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் முன்னாடி ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு ஒன்று வைப்பாங்க. அதே மாதிரி வெளிநாடு போனா முன்னாடி ஒரு பார்ட்டி ட்ரீட் ஒன்று கொடுப்பாங்க. பிச்சைக்காரன் ஒன்றும் வைக்காம போறாங்க இங்கிருந்து படிக்கிறக்காண்டி. ஸோ அவனை சென்ட் ஆஃப் பண்றக்காண்டி தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன வெயிட் பண்ணி பாருங்க, காட்டி தரேன் கைஸ். ஸ்டோர் ஆகிட்டு அவனை வழியேற்றி விடுறக்காண்டி தான் வந்தோம். ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டாங்க, கட் பண்ணி விடுறாங்க கைஸ். எங்களுக்கு இப்போ இந்த ஏர்போர்ட்ல எங்களுக்கு ஃபோன் கூட எனக்கு தெரியாது. T1 T2 T3 நிறைய இருக்கு. T4 டெர்மினல் 1 டெர்மினல் 2 டெர்மினல் 4 ப்ரோ ஆன்ல இருக்கா? எனக்கு அடிக்காது, அவனுக்கு கால் பண்ணா கட் பண்ணி விடுறாங்க. அவனை சென்ட் ஆஃப் பண்றக்காண்டி தான் மதிக்க மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன். சென்ட் ஆஃப் மதிக்க மாட்டாங்க கைஸ். கைஸ் பாருங்க கைஸ், அவி ப்ரோ கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு பாப்பி அவி ப்ரோ. என்னடா ஐடில எதுக்கு வேலை பார்க்குறியா ப்ரோ? நீ கால் பண்ணு ப்ரோ. ப்ரோ தெரியாம கால் பண்ற மாதிரி நானு எதுக்குதான் வேலை பார்க்குறோம்? எதுக்கு படிக்கணும்? டெலிட் பண்ணிருப்பாரா? நம்பர் பிளாக் பண்ணிடலாம்னு தோணுது. அதுக்கப்புறம் நம்பர் தேவையில்லை. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவன் நம்பர் மறுபடியும் சேவ் பண்ணிடலாம் ப்ரோ. கால் பண்ணு ப்ரோ. எடுத்தான். ஹலோ, எங்கல வரணும்? டெர்மினல் 1 2 4 2. ஓகே ஓகே நண்பா. ஏண்டா தாயலி உன்னை ஏத்தி விட தான் வர, கட் பண்ணி விடுற. ஏய் ஃளைட் எத்தனை மணில? ஃளைட் எத்தனை மணில? 10 துபாய் அபுதாபி சிங்கப்பூர் ஏர் இந்தியா. நண்பா ஏர் இந்தியால போறேனா? ஃளைட்ல இண்டிகோ ஏர் இந்தியா வெயிட் நம்பர் சொல்லு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வெயிட் நம்பர் சொல்லு. லே கட் பண்ணிட்டானே गाइस மதிக்க மாட்டறான் गाइस. வெயிட் பண்ணி போறேன் गाइस. गाइस ஏர்போர்ட் வந்தாச்சு गाइस. ஏர்போர்ட்ல வெயிட் பண்றேன் गाइस. இப்போ என்னன்னா நிக்கிறேன் தேட்டர் இருக்கு. குடும்பமா காணாம போயிட்டாங்க. நண்பா எங்க எந்த டிபார்ச்சர்ல இருக்கான் தெரியல. கால் பண்ணு வா, அப்படியே தேட்டே போவோம் गाइस. கால் பண்ணியா? பாருங்களா, உங்களுக்கு நான் இது சுத்தி காட்டுறேன். சென்னை ஏர்போர்ட் போய் பாக்குறீங்களா गाइस? போடா வெண்ணே गाइस. இங்க பாத்தீங்கன்னா டிபார்ச்சர் 1ல இருந்து 10 வரை இருக்கு. சனியம் முடிச்ச போய் நிக்கிறவன் 1ல நிக்க மாட்டேன், 2ல நிக்க மாட்டேன், கடைசி 10ஆம் நம்பர்ல போய் நிக்கிறான். இருக்கு ஆக லாஸ்டா தான் டிபார்ச்சர் 10 தான், அங்க போய் நிக்கிறாங்க गाइस. பைத்தியக்காரன் மாதிரி அழுகுறது என்னது அந்த மாதிரி சென்டிமெண்டா சர்ப்ரைஸ் பண்ணி அந்த நாய் அழுகுறதுக்குள்ள ஒரு வேலைய போட. இங்கடா இங்க எவ்வளவு ஃபேமிலி சொல்றேன் அது ப்ரோ. இப்ப நாளைக்கு நானே விளையாட போனேன், எங்க அப்பாலாம் சனியை கோடான்னு சொல்லுவாரு, கொஞ்சம் அழுவல மாட்டாரு. ரொம்ப சந்தோஷம் गाइस. ஸ்டோர் ஆயிட் பாக்க ஜோக்கர் மாதிரி गाइस. தனியா அந்த தெரியாம வரல மாட்டேன் गाइस. அசல் ஜோக்கர் கணக்கா இருக்காங்க गाइस. ஸ்டோர் ஆயிட் வாங்க गाइस, உங்களுக்கு காட்டி தரேன் गाइस. ஸ்டோர் ஆயிட் பாருங்க गाइस, விட்டு போறாங்க गाइस. திஸ் ஸ்டோர் ஆயிட் गाइस ஜோக்கர் மாதிரி இருக்க மாதிரி गाइस. போயிட்டு நாங்களா vlog கூட இந்த வீடியோ பார்க்காதீங்க. இந்த வீடியோல பார்க்காதீங்க, ஒண்ணு பாக்குற அளவுக்கு ஒண்ணு நல்லா இருக்கா சும்மா பாருங்க गाइस. ஜோக்கர் மாதிரி என்னடா அது மண்டை गाइस. இவன் வேஸ்ட் गाइस. உங்களுக்கு ரியல் கேங்ஸ்டர் ஓஜி கேங்ஸ்டர் பாக்குறீங்களா गाइस? ஓஜி கேங்ஸ்டர் நான் உங்களுக்கு காட்டி தரேன். இவன் வேஸ்ட், இவன் கேங்ஸ்டர். கேங்ஸ்டர் நான் காட்டி தரேன் गाइस. அச்சச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. போறேன் நண்பா. எப்படி நண்பா இருக்கு இந்த தருணம்? சந்தோஷமா இருக்குல்ல. 1000 ரூபாய் கேக்குறான். எங்க மைக் இருக்கா? மைக் இருக்கு. மைக் என்னன்னா இப்போ மைக் ஆனாவல பல சார்ஜ் போடல மறந்துட்டேன். மைக் பாத்தீங்கன்னா ஆனாவல நம்ம நினைச்சிரு கதை முடிஞ்சு நீ கேப்பியோ நினைச்சேன். கதை முடிஞ்சனா? இல்ல பேக் ஆனாவன் गाइस. இவன் போய் சொல்றேன். கரெக்ட்டா கட்டுடா गाइस. போறா இட் பாத்தீங்க மினிட் வர பாக்கல गाइस. இவதான் வீடியோ தம்பி இவனா நீயாச்சு ஒரு ஒண்ணு மாதிரி சேராத, மண்ணோட சேராத. நான் கஷ்ட முடிச்சேன் गाइस. பாங்க गाइस. சந்திரன் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாரு गाइस. சந்திரன் காசை அனுப்பிடுறாங்க. மைக் இந்த பேக்ல இருக்கு. இது என்ன இப்படி கேக்க? எங்க இருக்கு? இல்ல அது சார்ஜ் போட மறந்துட்டேன், அதனால பிரச்சனை இல்ல. நம்ம இது சத்தியோட வேண்டாம், மைக் மட்டும் போடு. இல்ல அப்படியே தூக்கி போடு. இது கிட்ட இருக்கு, கொண்டு போனா பிடிப்பாங்க. கிட்ட இருக்குல. இந்த கிட்ட எடுத்து இதை எடுத்துக்கோ गाइस. பாத்தீங்கன்னா உயிருக்கு உயிரானது மைக் ஸ்பான்சர் போனா 4000 காசு வெட்டி போட்டுருக்கேன்.
அந்த கதையில எல்லாம் ராவி பார்த்துப்பேன் ராபி அவனை யாருன்னே தெரியாது. அந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லாம் விளையாடுக்கலாம்னா அழுவ மாட்டான். அழுவுடா. டேய் பறக்க போறேன்டா உன்ன மாதிரி போட்டு பார்க்க போறேன் நினைச்சியா கைஸ் எனக்கு தெரிஞ்சவரை போவேல ஃப்ளைட் ஜாம் ஆயிரும். ஜாம் ஆகும் சரி போறவள பாத்தீங்கன்னா ஃப்ளைட் டிரைவரா பைலட் பாத்தீங்கன்னா மறக்க போறாரு. தலையில குதிக்க போறான். நண்பா கொஞ்சம் அழுவு நண்பா. அழுவுடா. நான் உள்ள போக லைட்டா கண்ணுக்கு அழுவு சொல்ற மண்ணனை கட்டி பிடிச்சி அழுடா. அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே. சேர்ந்து சிரிக்க மட்டும் தான் செய்யணுமா? சேர்ந்து அழக்கூடாதா? வெளிநாடு போனா எல்லாருமே ரிட்டர்ன் சாக்லேட் சரக்கம் பூசுவாங்க. நன்மை பூசுவாங்க. வெளிநாடு போனா யூஸ்வலா நடக்கிறது என்ன உனக்கு என்ன? எனக்கு வந்து ஒரு மாதிரி சரக்கு கோடாலி தைலம் எதுவும் கோடாலி தைலமா கொண்டு வந்தேன். சவுதி போனா தான் வாங்கிட்டு வருவாங்க. எந்த ஊர் கொஞ்சம் எங்க ஊர் சிங்கப்பூர் மலேசியா எது போனாலும் வாங்கிட்டு வருவாங்க. சிங்கப்பூர் என்ன வேணும் அது சொல்லு. நான் எங்க நண்பனுக்கு மாட்டலாம். எனக்கு சாக்லேட் பாருங்க फ्रेंड्स இப்பளே பாட்டில் எனக்கு வந்து மூணு வாட்ச் மூணு எனக்கு லே வாட்ச் பிராண்ட் பேர் சொல்லுங்க. பிராண்ட் சொல்லுங்க. ரோலக்ஸ் உனக்கு என்னல உனக்கு அந்த மைக்குள்ள பைசா வந்தா மணி அது ஃப்ரீ. உங்களுக்கு என்ன அன்பே பாசம் போதும். நண்பா நீங்க ரெண்டு வாட்சும் கொடுங்க. ப்ரோ உனக்கு பைசா கொடுக்கலாம் தரல ஒரு 10,000 டாலர்ல தான் அப்ப செலவாயிட்டா நீ போயிட்டு வா தரறேன். சரி ஓகே அப்ப போன பரவ சொல்லு. ரிட்டர்ன் வரல இதான் காமனா எல்லாரும் பண்றது கோடாலி தைலம். இவன் வேலைக்கு போறான் படிச்ச போறானா? கோடாலி தைலம் வெள்ளாடி சாக்லேட் முட்டாய் சாக்லேட் நான் படிக்க போறேன் அங்கேல ஃபேமஸ். யாரு சொன்னா படிக்க போறியா? வந்து சிங்கம்புலி நண்பா ஆப்பிரிக்கா நண்பா கொஞ்சம் பெருசா என்னடா சவுத் ஆப்பிரிக்கா அது பெருசா பெருசா ஃபாரினர்ஸ் தாம்ல இருப்பான் யூகே ஆமா மாத்திரம் போயிட்டு ஜாலி பண்ண போறேன். காலி பண்டியோட வரையில குட்டியோட வந்து புத்தியோட இவனுக்கு தான் எனக்கு இல்ல பாத்தீங்க இவனுக்கு गाइस வரையில பாத்தீங்க கப்புல வராங்க பாத்தீங்க இங்க சந்திரன் போது ஃபாரின் மர்மங்களோட வராங்க गाइस. பாத்துங்க ஒரே சோகத்துல இருக்கேனா இவங்க ஜாலியா இருக்கானு வெயிட் பண்ணி பாருங்க गाइस. गाइस நன்மை கிளம்பறாங்க गाइस. நீ பாக்குறேன்னா ஒரு 1.5 இயர்ஸ் ஆகும் நினைக்கிறேன் गाइस. வரையில நன்மை எப்படி வரான்னு தெரியல. பொம்பளை வந்து இங்க गाइस வை गाइस பை गाइस. गाइस அவ்வளவுதான் गाइस வந்து நல்லபடியா நண்பனை ஃளைட் ஏத்தி விட்டாச்சு गाइस. ஏய் வா அவ்வளவுதான் யோசிக்கல கூட गाइस தான் गाइस ரிலேட்டிவ் गाइस. சலாம் அலைக்கும் பாய். நானே எவ்வளவு கூடிய சீக்கிரம் ரிலேட்டிவ்ஸ் ஆகப்பே பிரேம் வாங்கடா பிரேம் உள்ள தான்டா இருக்கு. गाइस பாத்தீங்கன்னா நண்பன் நல்லபடியா போயிட்டா. நீ வரக்கு அவனை பார்க்க 1.5 வருஷம் ஆகும் गाइस. ஸோ ஒண்ணுல அவ்வளவுதான் गाइस முடிஞ்சு போச்சு गाइस. பை गाइस அடுத்த இன்னொரு வீடியோல பார்க்கலாம் गाइस. பை गाइस.